மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவருக்கு நன்றி. இடது பக்கம் பார்க்கிறீங்க, வலது பக்கம் பார்க்கறீங்க, நேரா பார்த்துட்டு கூட்டிட்டு இருக்க பார்க்க மாட்டீங்க. உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவருக்கு நன்றி. இடது பக்கம் பார்க்கிறீங்க, வலது பக்கம் பார்க்கறீங்க, நேரா பார்த்துட்டு கூட்டிட்டு இருக்க பார்க்க மாட்டீங்க. கொடுத்ததுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் மாநகராட்சியில் 1வது வட்டத்திலிருந்து 10வது வட்டம் வரையிலும், அது கொட்டையூரில் ஆரம்பிக்கப்பட்டு குறைந்த மின்னழுத்தம் இருக்கிற காரணத்தினால் இந்த மாமன்றத்தில் பல தடவை நான் அந்த பகுதிக்கு துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டு 10 ஆண்டு காலம் அது கிடைக்கப்பெறாமல் மாண்புமிகு நம்முடைய தாயுள்ள கொண்ட முதலமைச்சருடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் அதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு அது ஒப்பந்தம் கோருகிற வகையிலும் இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதற்கு ஒரு என்ஓசி வர வேண்டும் என்று அந்த காலதாமத்தினால் அந்த பகுதியினுடைய துணைமின் நிலையம் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத்துறை வாயிலாக நான் அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பகுதியில் உடனடியாக கவின் கலைக்கல்லூரி பின்புறம் அது அமைந்திருக்கிறது, காவிரி கரை ஓரமாக இருக்கிறது. அது எதற்காக அது என்ஓசி கொடுப்பதற்கு தாமதம் ஆகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களை அது தொடர்பு கொண்டு உடனடியாக அதற்கான என்ஓசியை வாங்கி கொடுக்கப்பட்டு அது ஒப்பந்தம் நடைபெற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பெருமுயற்சியால் நடந்த அந்த பணி நடைபெற வேண்டும். வர இருக்கிற 2028ஆம் ஆண்டு அகில உலகத்தில் இருக்கிற ஆன்மீக மக்கள் எல்லாம் வர இருக்கிற கும்பகோணம் மாநகரத்துடைய மகாமக திருவிழா, அந்த திருவிழாவுக்குள் அதெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதை இன்னைக்கு முடிவெடுத்து மாண்புமிகு அமைச்சர்கள் செய்வார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற பகுதியில் இப்பொழுது புதிதாக 3 துணை மின் நிலையம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கொட்டையூர் பகுதிக்கான அந்த என்ஓசி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர் அவரிடத்தில் பேசி அதை விரைவாக பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவருடைய ஆட்சியில் இப்பொழுது தொடர்ந்து புதிய டெண்டர்லாம் விடப்படுது. நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவருடைய கோரிக்கை கேட்டு அவருடைய தொகுதியில் கூட மேட்டுப்பாளையத்தில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டு பணி துவங்க இருக்கிறது. அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 220 துணை மின் நிலையம் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய உறுப்பினர்களுடைய கோரிக்கை இப்போது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.